நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சி? ஓய் மைனா, நல்லா தெரியுமா இதுதான் அந்த பண்ணையாரோட வீடா? ஏய், இதாம்ல. எப்படி சொல்ற? பாரு, வாசல்ல பத்மினி நிக்கிறா. எங்க பத்மினி? யாரையும் காணோம். அட லூசு, நான் கார சொன்னேன். அன்னைக்கு இதுல தானே உனக்கு கடத்தினாங்க. ஆமால. ஆமா ஆமா. சரி, சரவணனை பார்க்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் பண்ண, இப்ப வந்து அவனை பார்த்தே ஆகணும்னு சொல்லி என்ன நோண்டிட்டு இருக்க? என்னன்னு தெரியல, நேத்துல இருந்து அவன் நினைப்பாவே இருக்கு. இந்த வேட்டைய வர சரவணனை கடத்திட்டான் அது இதுன்னு பயமுறுத்திட்டானா, அதான் அவனை தூரத்துல இருந்தாவது ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அடடா, என்ன ஒரு தெய்வீக காதல். ஏமா, சரி சாரி. என்ன மீனாச்சி, ஒரு பையிலையும் காணோம். வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே, வெண்புறாவே. வசந்த முல்லை போலே வந்து. வேலைக்காரனுக்கு பாட்ட பத்தியா? பேசாம மீனாட்சி ஒண்ணு பண்ணுவோமா? என்ன? இந்த தோட்டக்காரங்கிட்ட போயிட்டு சரவணன் எங்க இருக்கான்னு கன்சிடர் பண்ணிடுவோமா? அது தோட்டக்காரன் இல்ல, அவர்தான் பண்ணையாரு. பண்ணையாரா? வசந்த முல்லை போலே வந்து. பெரிய பாகவத நினைப்பு. யோ டோசர் வண்டி, சும்மா இரு. மீனாட்சி, ஒரு பையில இருக்கிற மாதிரி தெரியல. வா, 2 பேரும் வீட்டுக்குள்ளே போய் பாத்துருவோம். ஐயோ, யாராவது பாத்துட்டா? இதே மாதிரிதான் ஷாம்லா வீட்டுக்கு போனோம். இவன் வந்து பாத்தாங்களா? அதே டெக்னிக் இங்கே யூஸ் பண்ணுவோம். நீங்க சொல்லப்ல. மியாவ் மியாவ். மாசிலா நிலவேணி காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே, மாநிலம். பூனை சத்தம் கேக்குதே, நம்ம வீட்டுல பூனையே இல்லையே. சரி, பூனை இருக்கான்னு பாப்போம். எங்க விழுந்த தொன்னையை காணோம். ஆமாடி, எங்க போனாரு? எங்கேயே போனாரு. வா, வீட்டுக்குள்ள போய் ஓடி போய் பாத்துருவோம். இங்க பாடுறா 2 கால் பூனைய. என்ன பூனைகளா, எங்கே வந்தீங்க? சரவணன் பூனையை பார்க்க வந்தோம். இல்லைங்க, இவ ஏதோ வளர்ற. அப்ப நீ சரியா சொல்லு. தாத்தா பாட்டியை பார்க்க வந்தோம். என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? அது அவங்க கிட்டதான் சொல்லணும். அவங்க யாரும் வீட்டுல இல்லையே. எங்க போயிருக்காங்க? சரவண ஏதோ திருநெல்வேலிக்கு டிக்கெட் எடுக்கிற விஷயமா போயிருக்கான். டிக்கெட்டா? ஒருவேளை சினிமா தேட்டருக்கு டிக்கெட் எடுக்க போறோம். தெரியலையே. என்ன குசு குசுன்னு? ஒன்னும் இல்ல. தாத்தா பாட்டி எங்க போயிருக்காங்க? அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு எங்கேயோ போறோம்னு சொன்னாங்களே. உங்க வீட்டுக்கு போறோம்னு தான் சொன்னாங்க. என்னைய சொல்றீங்க? இந்த பிள்ளை வீட்டுக்கு போயிருக்கீங்க? ஆமாம்மா, 2 நாளா சரவண ஆளே சரியில்லை. சரி, அடிக்கடி தாத்தா பாட்டி கிட்ட ரகசியமா மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ரூமை விட்டு வேகமா வெளியே வந்து தீவிரமா பேசினான். அப்புறம் டிக்கெட் வாங்குறேன்னு சொல்லி கிளம்பிட்டான். என்ன பேசினாங்கன்னு தெரியுமாங்க? அது தெரியலையேம்மா, ஆனா அதிரடியா ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இப்போ என்ன மீனாட்சி பண்றது? உடனே நான் வீட்டுக்கு போகணும் மைனா. ஓகே ஜூன். என்ன ஆளே காணமே. ஜெகன்மோகினி படம் மாதிரியே இருக்குதப்பா. என்ன யாரையுமே காணோம்? அம்மா, 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 அம்மா. ஏய் மீனாட்சி, காலேஜுக்கு போறேன்னு இங்க வந்து நிக்கிற? ஐயோ, அதெல்லாம் விடு. அம்மா,
நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? ஆ வந்தாங்களே. யாரு? 8:30 மணிக்கு காய்கறிக்காரம்மா வந்தாங்க. 9 மணிக்கு பழைய பேப்பர் எடுக்கிறவர் வந்தாரு. 10 மணிக்கு அம்மா. ஆ என்ன? ஓ அம்மா, இவங்கள பத்திலாம் நான் கேட்கல. அப்புறம் முக்கியமானவங்க யாராவது வந்தாங்களான்னு கேட்டேன். முக்கியமானா நீ யாருன்னு சொல்லு, அவங்க வந்தாங்களா இல்லையா நான் சொல்றேன். என்ன சொல்லுடி? உங்க அப்பா அம்மா வந்தாங்களா இங்க? என்னடி சொல்ற? அவங்க எதுக்கு இங்க வர போறாங்க? தெரியல. அவங்க இங்கதான் வர போறதா பண்ணையார் சொன்னாரு. ஐயோ, ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? இப்ப எதுக்காக வராங்கன்னு தெரியலையே. எல்லாருமா சேர்ந்து ஏதோ அதிரடியா முடிவு எடுத்திருக்காங்களாம். அத சொல்லதான் இங்க வராங்களாம். ஆமா, அதிரடியா. பொல்லாத அதிரடி. இல்லம்மா, என்னடா காலேஜுக்கு போலையா? அது நோட்டை மறந்து வச்சுட்டு போயிட்டேன்பா. சரிம்மா, நான் வேணா காலேஜ்ல இறக்கி விடட்டா? அது ஏய், இவங்க எதுக்கு இங்க வராங்க? சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. இல்லங்க. என்ன குளிர் விட்டு போச்சா? என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு வாசல்லையே கால் வைப்பீங்க? தமிழ், கொஞ்சம் பொறுமையா இருப்பா. சௌந்தர்யா, மரியாதை அவங்கள வெளியில போச்சல். இன்னும் ஒரு நிமிஷத்துக்குள்ள இவங்க இங்க இருந்து போகல, இந்த இடத்துல 2 கொலை விடும் பாத்துக்க. அப்பா. அட இருமா, நாங்க பேச வந்ததை பேசிட்டு போயிடுறோம். நாங்க என்ன பேச வந்திருக்கோன்னே தெரியாம சும்மா வெட்டுவோம் குத்துவோம் சொன்னா என்னம்மா அர்த்தம்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பேச போறீங்க? உங்க பேரனுக்கு என் மகளை சம்பந்தம் கேட்க வந்திருப்பீங்க. இல்லப்பா, உன்னுடைய வீண்பையும் வரட்டு பிடிவாதத்தை பத்தியும் நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாங்க அந்த தப்பை பண்ணுவோமா? நாங்க சம்பந்தம் பேச வரலப்பா. உங்க சங்காப்தமே வேணான்னு சொல்லிட்டு போவதான் வந்தோம். புரியல? நாங்க நிரந்தரமா திரும்ப கனடாக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அத சொல்லிட்டு கடைசியா ஒரு தடவை என் மகளையும் பேத்தியும் ஒரு தடவை பார்த்துட்டு போலாம் தான் வந்தோம். திடீர்னு என்ன இந்த மாற்றம்? அத்து போச்சுப்பா. பொறுமையை இழந்துட்டோம். இந்தியாவுக்கு வரணும், சொந்த பந்தத்தை பார்க்கணும், ஒரு கல்யாணம் மூலியமா பிரிஞ்ச குடும்பத்தெல்லாம் ஒன்று சேர்க்கணும்னு நினைச்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஒருத்தர் பிறவி குணத்தை மாத்த முடியாது, தொட்டில் பழக்கம் கடைசி வரைதான்னு எங்க புத்திக்கு இப்பதான் புரிஞ்சுது. புறப்புறம் தமிழ், நாங்க இனிமே இந்தியாவுக்கு திரும்பி வரவே மாட்டோம். என்னையும் என் மகளையும் தொந்தரவு பண்ணாம இடத்த காலி பண்ண முடிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. எங்க மக கிட்டயும் பேத்திக்கிட்டயும் பேசணும். என்கிட்ட சொன்னது தானே அங்கேயும் சொல்ல போறீங்க? அங்கேயும் நின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி போங்க.
சௌந்தர்யா, அப்பா நாங்க போறோம். அம்மா மீனாட்சி, நாங்க போறோமா? நல்லா இருமா. தமிழ், வாழ்க்கையில எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எப்படியும் உனக்கு தெரிய வரும். அப்போ எங்க மகளை எங்களுக்காக கண்ணீர் விடவும் எங்களுக்கு காரியம் பண்ணவும் அனுமதி கொடு. உனக்கு புண்ணியமா போ. நாங்க போறோம். சாரதா, அப்பா முதல்ல சுடு தண்ணி போட்டு தலையை முழுகணும். ஏங்க என்னங்க இப்ப என்னங்க பண்றது? போய் பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு புறப்பட வேண்டியதுதான். இப்பவே வா. இப்பவே பேக் பண்ண ஆரம்பிச்சா தானம்மா நாளைக்கு காலையில கரெக்டான டைமுக்கு ஃப்ளைட்டை பிடிக்க முடியும். என்னன்னு தெரியலங்க, எனக்கு கன்னடா வர மனசே வரலங்க. நான் மட்டும் என்ன விருப்பப்பட்டா கிளம்புறேன். இட்ஸ் டைம், அவ்வளவுதான். பாட்டி, தாத்தா, நில்லுங்க. ஏங்க மீனாட்சி கூப்பிடுற மாதிரி இருக்குங்க. அது உன் மன பிரம்மையா இருக்கும்மா. வா. தாத்தா, பாட்டி நில்லுங்க. ஏங்க பிரம்மை இல்ல பொம்மை இல்ல, மீனாட்சி தாங்க, பாருங்க. மீனாட்சி, பாத்துமா, பாத்து. நில்லுங்க. பாட்டி, பாட்டி, பாட்டி. இரு இரு இரு, முதல்ல ரிலாக்ஸ் பண்ணு, மூச்சை வாங்க, அப்புறமா பேசிக்கலாம். ஏன் மீனாட்சி எதுக்கு இப்படி கடந்து ஓடி வர? என்னம்மா? ஏன் இந்த திடீர் முடிவு? இத்தனை நாளா இங்க நல்லா தானே இருந்தீங்க. அப்புறம் திடீர்னு ஏன் கனடாக்கு போறீங்க? என்ன தாத்தா? உண்மையை சொல்லணும்னா நாங்க ஊருக்கு போறதுக்கு முழுக்க முழுக்க நீதாம்மா காரணம். நாங்க கனடாவுக்கு போனோம் தானே மீனாட்சி, நீ போலீஸ்ல எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண. அதுவும் இல்லாம சரவணங்கிட்ட நீ ஊருக்கு போ, திரும்பி வராத, உன்னை எனக்கு பிடிக்கல, அது இதுன்னு ஏதோ சொன்னியாம. இஸ் ஃபெட் அப் மீனாட்சி. மீனாட்சி மனசு மாறுற மாதிரி தெரியல, இங்கிருந்து போன்னு துரத்துறா. சோ போயிடலாம் தாத்தா, அவ விருப்பத்தை நிறைவேற்றி வைப்போன்னு சரவணன் தாம இந்த முடிவை எடுத்தான். சரவணா இப்ப எங்க? நீ அவங்க கிட்ட ஏதாவது சொல்லணுமாமா? என்ன மீனாட்சி? பாட்டி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கலாமே. அதனால என்ன பிரயோஜனம் மீனாட்சி, சொல்லு. சரவணனுக்கு இங்க வேற ஏதோ பொண்ணு பாக்குறேன்னு சொன்னீங்கல்ல, இந்தியா விட்டு போனா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு தான் போவேன்னு சொன்னீங்களே, அது மாதிரி ஏதாவது? நாங்க சொன்னோம்மா, ஆனா அதுக்கு இந்த ராஸ்கல் ஒத்துக்கணும்ல. உனக்கு தெரியாது மீனாட்சி, போன வாரம் கூட அவனுக்கு சாமலாங்கிற ஒரு பொண்ணை பார்த்தோம். அழகான பொண்ணு, லட்சணமான பொண்ணு, ஆனா இவன் ஒத்துக்கல.
பொண்ணை தனியா கூட்டிட்டு போய் பேசணும்னு சொல்லி என்னத்த சொன்னானோ தெரியல. அவ வந்து எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டா. அவன் என்ன சொன்னான்னு எனக்கு தெரியும் பாட்டி. மீனாட்சி, எங்களை ஊருக்கு போவானான்னு சொல்றதுக்கு தானே நீ இப்போ ஓடியாந்த. நாங்க கனடாவுக்கு போறதோ இங்க இருக்கிறதோ உன் கையில தான் இருக்கு மீனாட்சி. இப்பவாது உன் மனசை திறந்து உண்மையை சொல்லுமா. சரவணன் இன்னும் உன் மனசுல இருக்கானா இல்லையா? உன் மனசுல சரவணன் தான் இருக்கிறான்னு ஒரு வார்த்தை சொல்லு. எடுத்த டிக்கெட் அத்தனையும் கிழிச்சு தூரம் போட்டுட்டு சந்தோஷமா நாங்க இங்கேயே இருக்கோம். என்ன மீனாட்சி? மீனாட்சி, இது உன் உசுறு மேட்ரு இல்ல மீனாட்சி, நீ காதலிக்கிறவனோட உசுறு மேட்ரு. இனிமேல் அந்த சரவணன் கூட உன்னை ஜோடியா பார்த்த இடத்துலயே அவனுக்கு பாடைய கட்டிடுவேன். என்னம்மா? இல்ல தாத்தா, என் மனசுல சரவணன் இல்ல. உங்களை ஊருக்கு போக வேணான்னு சொல்ல வந்தனே தவிர சரவணனை நான் விரும்பல. சரிம்மா, அப்போ நாங்க எடுத்த முடிவுல தப்பு இல்லை. நாளை காலை சரியா 8 மணிக்கு நாங்க கனடாவுக்கு கிளம்பிடுவோம். திரும்ப இந்தியாவுக்கு வரவே மாட்டோம் மீனாட்சி. தாத்தா, God bless you, my child. வரோம். வாமா. சாரதா, வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாளை காலை சரியா 8 மணிக்கு நாங்க கனடாவுக்கு கிளம்பிடுவோம். திரும்ப இந்தியாவுக்கு வரவே மாட்டோம் மீனாட்சி. சரவணன் நாளைக்கு காலையில நிஜமாவே கனடா போயிடுவானா? போயிட்டு திரும்ப வரவே இல்லைனா? மீனாட்சி, ஏய் கப்பல் ஏறி போயாச்சே, சுத்தமான ஊராச்சே மீனாட்சி. ஏய் நட்ட நாடு ராவாச்சே, நட்ட வேத பூவாச்சே மீனாட்சி. மீனாட்சி, என்ன ஒரு காரியம் பண்ணிருக்க, என்ன ஒரு காரியம் பண்ணிருக்க. ஐயோ, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல மீனாட்சி. வெல்டன் இங்கிலீஷ்ல சொல்றதா, பகுத்தச்சான ஹிந்தியில சொல்றதா, சாலபாக சேஸ்தாருன்னு தெலுங்குல சொல்றதா, இல்ல சிறப்பு சிறப்பு சிறப்புன்னு தமிழ்ல பாராட்டுறதான்னு எனக்கு புரியவே இல்லை மீனாட்சி. ஐயோ. ஆகஸ்ட் 15 ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சுதந்திர தினம்னா எனக்கு மட்டும் நாளைக்கு தான் சுதந்திர தினம் மீனாட்சி. ஏன்? ஏன்னா நாளைக்கு தானே சரவண ஊரை விட்டு போறான். வெள்ளையனே வெளியேறுன்னு அன்னைக்கு காந்திஜி சொன்னாரு. ஆனா இந்த வெள்ளையனை வெளியேறுன்னு சொன்னது நீதானே மீனாட்சி. எம்புட்டு பெரிய காரியத்தை அழட்டிக்காம அசால்ட்டா பண்ணிருக்க. உன் அறிவை கண்டு நான் வியக்கேன். இது பாருங்க, நான் யாரையும் வெளியேத்தல. எல்லாரும் அவங்களா தான் போறாங்க. மாமா அதிகமா புகழ்றேன்னு வெக்க போட்டு போய் சொல்றியாடா? ஏமீனாச்சி, நீ அந்த சரவணனை சிவன் கோயில் ரோட்ல வச்சு வெளுன்னு வெளுத்தியாம? அதுல பயந்தவன் தான் துண்டா காணும் துணியை காணும் ஊரை விட்டு ஓடுறான்னு ஊருக்குள்ள பொதுவா பேசிக்கிறாங்க. நான் கூட உனக்கு அவன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குமோன்னு என் மூலையில ஒரு கார்னர்ல யோசிச்சேன்.
ஆனா அப்படிலாம் இல்ல மாமா, எனக்கு அவனை பிடிக்காது, நான் அவனை வெறுக்கிறேன்னு நீ சொல்லாம சொல்லிவிட்டடா என் தங்கம். இந்த துணிச்சல் மிகு காரியத்துக்கு உனக்கு என்ன பரிசு கொடுக்கலான்னு யோசிச்சேன். ஆனா என்னையே கொடுத்தாலும் இதுக்கு ஈடாகாதுன்னு அமைதியா இருந்துட்டேன். வாழ்க்கைன்ற தேர்தல்ல சரவணனை எதிர்த்து எப்படிரா ஜெயிக்க போறேன்னு டென்ஷனா இருந்த எனக்கு, அவன் போட்டியில இருந்து வாபஸ் வாங்கிட்டான்னு தெரிஞ்சதும் பூஸ்ட், போன்விட்டா, ஹார்லிக்ஸ், மால்டோவான் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு கிண்டி குடிச்ச மாதிரி தெம்பா இருக்கு மீனாட்சி. வாவ், வாட் a டே. ஹலோ மாப்ள, எப்படி இருக்க? ஃப்ரெண்டு ஆமாடா, 10,000 பணத்தை நான் தான் கொடுத்து விட்டேன். உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு என்னோட ட்ரீட், என்ஜாய். அப்புறம் டேய், இந்த நம்ம ஊருக்கு வெளியில தங்கள் வருகைக்கு நன்றி மீண்டும் வருகன்னு ஒரு போர்டு வச்சிருப்பாங்கல்ல, அதை புடுங்கிரு. ஏன்னா போறவங்களை திருப்பி கூப்பிடுறேன்னு வந்துட போறீங்க. அப்புறம் டேய், நான் சொல்லி தந்த மாதிரியே அன்பரசு வெட்டு வேண்டனாலதான் சரவணை பயந்து போய் ஊரை விட்டு ஓடுறான்னு பொருளை கிளப்பி விட்டுரு. ஓகே? நன்றிடா நன்றிடா நன்றிடா. ஐயோ, நான் என்னத்தேன்னு சொல்லுவேன். சந்தோஷத்தை எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. போன வாரம் ஜோசியக்காரன் 6ஆம் தேதிக்கு மேல உனக்கு சனி விலகுதுன்னு சொன்னா, எப்படி கரெக்டா விலகுது பாரு மாமா. ஐயோ, ரொம்ப ஓவரா போயிட்டோமா? மத்தவங்கள பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. என்ன பேசுறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. இதுதான் மீனாட்சி, இதுதான் உன்கிட்ட எனக்கு பிடிச்சமான விஷயமே. தப்ப யார் பண்ணியிருந்தாலும் சரி, அது சொந்த மாமாவோ இல்ல எதிராளியோ, தட்டி கேக்குற பாத்தியா? யூ ஆர் ரியலி கிரேட் மீனாட்சி. தெரியாமடா. ஹலோ, யாரு? விஜய் டிவியா? சொல்லுங்க சார். இது சரவண ஊரை விட்டு போறதுனால வேட்டையை மீனாட்சி சீரியல் பேர் மாத்த போறீங்களா? வெரி குட் சார், நல்ல விஷயம் தானே. இது சம்பந்தமா நம்ம நேர்ல வேணா பேசுவோம். ஒரு மீட்டிங் வேணா அரேஞ்ச் பண்ணுங்களேன். ஒரு நிமிஷம் மீனாட்சி, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, மாமா போயிட்டு வரேன், பாய். ஹலோ சார், actually what I am thinking is my name is Saravana Perumal, so Saravana and Meenakshi itself okay for me. No issues.